வட இந்தியர்கள் உணவுகளாக இருக்கக்கூடிய பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி, நானு இதுக்கெல்லாம் விலை குறைப்பு, அதுக்கெல்லாம் 0% ஜிஎஸ்டி. அதற்கு மாறாக தென்னிந்திய உணவுகளா இருக்கக்கூடிய தோசை மாவு, இட்லி மாவு, புட்டு இதுக்கெல்லாம் 5% வரியை வந்து போட்டிருக்கிறாங்க. சில பொருளுக்கு 0%, 5%, 12%, 15%, 28% வரைக்கும் வரிய ஒவ்வொரு பொருளுக்கும் மாத்தி அமைச்சிட்டு வந்தாங்க. இதை மாநில அரசு ஒத்துக்கிட்டு வழியே இல்லட்டாங்க. இந்த மாதிரி 5 படிநிலையாக வரி, அது இல்லாம லக்ஸரி டாக்ஸ் தனியா உண்டு, அதை தனியா விட்டுருவோம். இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன், நிர்மலா சீதாராமன் எதிர்வரும் தீபாவளி மக்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்க போது, ஏன்னா ஜிஎஸ்டி நாங்க குறைச்சிட்டோம்ல, அதனால மக்களுடைய நுகர்வு அதிகமாக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூடுதலாக அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, தீபாவளி பரிசு ஜிஎஸ்டி குறைப்பு. பக்தா எல்லாம் அப்படியே பொங்கி எழுந்து கத்திட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மோடி ஆட்சி வந்தோன்னு எப்படி வரி குறைச்சிட்டாங்க, பாத்தீங்களா நீங்களும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல காங்கிரஸ் பயங்கர வரி போட்டு சொல்லிடுச்சு, நாங்க குறைச்சிட்டோம் ஊரு முழுக்க கூவிட்டே இருக்காங்க. ஆனா என்ன சங்கதினா, இந்த ஜிஎஸ்டிங்கிற வரி விதிப்பு கொண்டு வந்ததே மோடியோட ஆட்சி தான். 2014ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரி விதிப்பு கொண்டு வரப்படுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வரி விதிப்புங்கிறது வெவ்வேறு வகையா வந்து வாங்கப்படும். அதிகபட்சம் 28% வரைக்கும் வரி விதிக்கப்படும். பொருட்களை பொறுத்து அது 1ல இருந்து ஆரம்பிச்சு மாறிக்கிட்டே வரும். ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, நாடு முழுக்க ஒரே விதமான வரி. அந்த வரி என்னன்னா, மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து இந்த வரியை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கவுன்சில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒன்றிய நிதியமைச்சர், ஒன்றிய நிதி செயலாளர் மற்றும் மாநில அரசு நிதி செயலாளர்கள், மாநில அமைச்சர்கள்லாம் பங்கெடுத்து ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு ஜிஎஸ்டி அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம், அதன் அடிப்படையில் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில்ல இருக்க பெரிய இந்த மோடி யுத்தம் அந்த மாதிரி இந்த வித்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ல மாநில அளவுல ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள போறாங்கல்ல, அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்ல பிரதிநிதித்துவம் இல்ல அவங்களுக்கான வாக்கு சதவீதங்கிறது இந்த ஒன்றிய அரசோட வாக்கு சதவீதத்துக்கு 50% கீழே தான் இருக்கும். ஆனால் நீங்க என்னதான் முடிவு எடுத்தாலும் ஒன்றிய அரசு கவுன்சில் எடுக்கிற அந்த முடிவை தான் மீதி இருக்க மாநில கவுன்சில் எல்லாம் ஏத்துக்கணும், வேற வழியே கிடையாது. அந்த வகையில அவங்க என்னதான் எல்லா மாநிலமும் சேர்ந்துதான் முடிவெடுத்துன்னு சொன்னாலும் அந்த மாநில முடிவுகளை நிர்ணயிக்கிற சக்தி இல்ல அந்த நிர்ணயிக்கிற வாக்கு சதவீதமாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுத்தாலும் வாக்கெடுப்பு போடுவாங்க உள்ளேயே. அந்த வாக்கு எடுப்பின் போது ஒன்றிய அரசு என்ன முடிவு செய்தோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் என்ன சொல்றாங்க அதை தான் செயல்படுத்த முடியும். மாநில அரசுகள் என்ன பண்ணாலும் சில சலுகைகளை சில முன்பின் வாதங்களை வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன நகர்த்திக்கலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய உண்மை தாக்கம். ஆனா வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில்ல மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசு சேர்ந்தாலும் செயல்படுறோம், நீங்க எப்படி ஒன்றிய அரசு மட்டும் தனியா குறை சொல்றோமாங்க. கவுன்சிலுக்குள்ளார அதிகாரங்கிறது ஒன்றிய அரசுக்கு தான், மாநில அரசுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் தான். இதுதான் பிரச்சனை. அப்படி அந்த 2014 ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்பட்டோன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சில பொருளுக்கு 0%, 5%, 12%, 15%, 28% வரைக்கும் வரிய ஒவ்வொரு பொருளுக்கும் மாத்தி அமைச்சிட்டு வந்தாங்க. இதை மாநில அரசு ஒத்துக்கிட்டு வழியே இல்லட்டாங்க. இந்த மாதிரி 5 படிநிலையாக வரி, அது இல்லாம லக்ஸரி டாக்ஸ் தனியா உண்டு, அதை தனியா விட்டுருவோம். 5 படிநிலை வரியை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வரி விதிப்புல அத்தியாவசிய பொருட்கள் பெருசா ஆட்படாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்திக்கு தான் வரி கிடையாது. அதை நீங்க சேல்ஸ் குட்ஸா எங்க மாத்தினாலும் அதுக்கு வரி கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் படிநிலை தாண்ட வந்து பாலா இருக்கும், பால் வந்து தயிரா மாறுது, வெண்ணையா மாறுது, அதுல இருந்து நெய்யா மாறுதுன்னா ஒவ்வொரு படிநிலைக்கும் தனித்தனியா நுகர்வு வரி உண்டு. இந்த வகையில எல்லா பொருட்களும் இந்த வரி விதிப்புல உண்டு. வரி இல்லாத பொருள்னு எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா பால், வெண்ணெய், தயிர் அத்தியாவசிய பொருட்கள், இல்ல மாவு பொருட்கள், இல்ல மாத்திரை பொருட்கள், அத்தியாவசிய மருந்துகள், அது அத்தனையுமே ஜிஎஸ்டி வரி உண்டு. இதுல மாநிலத்துக்கு இவ்வளவு பங்கு, மத்திக்கு இவ்வளவு பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. இதுல பெரிய சிக்கல்னா, நீங்க என்னதான் வந்து ஜிஎஸ்டி வரி கட்டினாலும் ஜிஎஸ்டி வரிங்கிறத நீங்க கட்டுறது எங்க போய் சேரும், அந்த ஒரு கம்பெனிக்கு போய் சேரும். அந்த கம்பெனி அந்த ஜிஎஸ்டி வரிய நேரடியாக ஒன்றிய அரசுக்கு தான் கட்டும். ஒன்றிய அரசு பார்த்து அதுல இருந்து மாநிலங்கள் பங்கை வருஷங்கிறது காலாண்டு, 3 மாதங்கிறது ஒரு காலாண்டா பிரிச்சு மாநில அரசுக்கு திருப்பி தருவாங்க. இதுலதான் சிக்கலாகி தமிழக அரசு தொடர்ச்சியா சண்டை போட்டிருக்கு. எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கி தரல, எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பாக்கி தரல, அதனால நாங்க நலத்திட்டங்கள் செய்ய முடியல. தொடர்ச்சியா தமிழ்நாடு அரசுகள் குரல் எழுப்புறது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா மாநில அரசு இந்த குரலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஜிஎஸ்டிக்கு நீங்க செலுத்த வரீங்கிறது நேரடியா ஒன்றிய அரசுக்கு தான் போய் சேரும். அங்க இருந்து அது பிரிக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கு அனுப்பப்படும். இதுதான் வந்து செய்தி. இந்த வகையில 2017 இந்த வரி பிக்ஸ் பண்ணப்பட்டாலும் அதன் பிறகு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி இந்த வரியை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கூட பெருசா இந்த சிக்கல் வரல. இன்னொரு பக்கம் நம்ம அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் தொடர்ச்சியா இன்னும் நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றத்துக்கு ஜிஎஸ்டி வரியை தான் எல்லாரும் காரணம் காட்டினாங்க. அது நீங்க குடிக்கிற டீயா இருக்கலாம்,
இல்ல மசால் தோசையா இருக்கலாம், இல்ல பர்கரா இருக்கலாம், பீஸாவா இருக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸா இருக்கலாம், எந்த நீங்க நுகர்வு பொருள் எடுத்தாலும் இல்ல சேவை வரிகள் எடுத்தாலும் அது எல்லாம் ஜிஎஸ்டி கீழே, சினிமா பாக்குறது எல்லா ஜிஎஸ்டியும் அது கீழே வந்துருது. அப்ப இதை அவங்க குறையா சொல்லிக்கிட்டு இந்த விலையேற்றம் டீ வந்து கிட்டத்தட்ட 8 ரூபால இருந்து இன்னைக்கு 25 ரூபா வரைக்கும் வந்து நிக்குது. அதே போல பால்ங்கிறது இன்னைக்கு 30 ரூபா லிட்டர் இருந்து இன்னைக்கு 45 ரூபா வரைக்கும் நிக்குது. இப்படி எல்லா பொருட்கள் விலையேற்றத்துக்கு பின்னாடி ஜிஎஸ்டி இருக்கு. இன்னொரு பக்கம் பெட்ரோல், அத்தியாவசியத்துல பெட்ரோல் இருக்கு நமக்கு. ஏன்னா பெட்ரோலும் வாங்கின எங்காவது கூட்ஸ் கொண்டு போக முடியாதுல்ல. இந்த பெட்ரோல், டீசல், எரிவாயு இதெல்லாம் ஜிஎஸ்டில வருமானா பெரிய கேள்விக்குறோம். பெட்ரோல்ங்கிறது இந்த ஜிஎஸ்டி வரைக்கும் கொண்டு வரவே இல்லை. கேட்டா என்ன சொல்லிட்டாங்க, இல்லங்க அது வெளியில இருந்து வருது, அதை நாங்க சுத்திகரிப்பு நீங்க அனுப்பினாலும் அதுக்கு என்ன வரையும் நாங்க போடல, அதுக்கு தனியா டாக்ஸ் போட்டுறோம், ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் வரவே இல்லை. அதனால பெட்ரோல் விலையை அந்த கட்டுக்குள்ள கொண்டு வரவும் முடியல. இதே நேரத்தில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இந்த கச்சா எண்ணெய் வரும், அந்த கச்சா எண்ணெயை வாங்கிதான் சுத்திகரிச்சு பெட்ரோல் டீசல் தயாரிப்பாங்க. இந்த கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் $135 வித்தாங்க. நம்ம சொல்றது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல. அதே மோடி ஆட்சி காலத்துல படிப்படியா அந்த கச்சா எண்ணெய் விலை குறைந்து இன்றைக்கு இந்திய அரசு வெறும் $65 விலைக்கு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயை வாங்குறாங்க. ஆனால் பெட்ரோல் விலை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 76 ரூபா இருந்து இன்னைக்கு மோடி ஆட்சி காலத்துல 110 வரைக்கும் வந்து இப்ப 100 ரூபா ஸ்டாண்டர்டா ஒரு 2 வருஷமா 100 ரூபாங்கிற விலையேற்ற போயிட்டு இருக்குல்ல. இது ஜிஎஸ்டிக்குள்ள வராதனால இந்த வரி விரிப்பு நேரடியாக மாநிலங்களுக்கோ இல்ல ஒன்றியத்துக்கோ பயன் தராம தனியார் நிறுவனங்கள் தான் அந்த வரியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பெட்ரோல் டீசல் விலை ஒரு எப்பெல்லாம் வந்துச்சோ அப்பெல்லாம் பொருட்கள் விலை உயர்த்தப்பட்டதுங்கிறது சாமானியர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் ஒன்று சமீபத்துல ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி ஒரு அறிவிப்பு வெளியிடறாங்க. என்ன அறிவிப்பு வெளியிடறாங்கன்னா, இனிமே முன்னாடி சொன்ன இந்த 0%, 5%, 8%, 12, 28 இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இனி 2 ஸ்லாபா அந்த நுகர்வு பொருட்களுக்கு நாங்க ஜிஎஸ்டி மாத்திடுறோம். 5% ஒண்ணு, அதை விட்டா 18% இதுக்கு மாத்திரும். இல்ல முக்கியமான விஷயம், மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கு நாங்க ஜிஎஸ்டி குறைச்சிருக்கோம். நாங்க அந்த ஜிஎஸ்டி குறைச்சிருக்குன்னு எதுக்கெல்லாம் சொன்னாங்கன்னா, மாவு பொருட்கள் சிலர் சொல்றாங்க. ஏதுன்னா பரோட்டா, சப்பாத்தி, பன்னீர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்க குறைச்சிட்டோம்னு சொன்னாங்க. அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். ஒரு படத்தை சொல்ற மாதிரி அந்த விஷயத்துல போய் பார்த்தோம்னா, வட இந்தியர்கள் உணவுகளாக இருக்கக்கூடிய பரோட்டா, சப்பாத்தி, ரொட்டி, நானு இதுக்கெல்லாம் விலை குறைப்பு, அதுக்கெல்லாம் 0% ஜிஎஸ்டி. அதற்கு மாறாக தென்னிந்திய உணவுகளா இருக்கக்கூடிய தோசை மாவு, இட்லி மாவு, புட்டு இதுக்கெல்லாம் 5% வரியை வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு இப்படிதான் கேள்விக்குட்பட்டிருக்கு. என்னது, உணவு பழக்கங்கள்ல வட இந்திய உணவுப் பொருளுக்கு விலை குறைச்சிட்டு தென்னிந்திய உணவுப் பொருள் மட்டும் இதை வச்சிருக்கீங்க. அதே நேரத்துல வழக்கமா பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்கட், சாக்லேட், நெய், தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் இந்த மாதிரி பொருட்களுக்கு இந்த வரி வந்து குறைச்சிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றேன், நிர்மலா சீதாராமன் எதிர்வரும் தீபாவளி மக்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்க போகுது. ஏன்னா ஜிஎஸ்டி நாங்க குறைச்சிட்டோம்ல, அதனால மக்களுடைய நுகர்வு அதிகமாக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூடுதலாக அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புனால மக்களுடைய நுகர்வு அதிகரிக்கும். அந்த நுகர்வு அதிகரிக்கிறதுனால அமெரிக்கா நம் மீது 50% வரி போட்டா கூட நம்ம உள்நாட்டுல கிடைக்கிற இந்த வரி மூலம் அதை சமாளிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதுதான் அம்மையார் ஒத்துக்கிட்ட ஒரே உண்மை. நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்னதுதான், அமெரிக்கா 50% வரி போடுறதுனால இங்க உற்பத்தி தேக்கமாகும், இங்க உற்பத்தி செய்த பொருட்களை வெளியே அனுப்ப முடியாம உள்நாட்டு சந்தைக்கு தான் வந்தாகணும். ஆனா உள்நாட்டு சந்தைக்கு வர அந்த பொருளை வாங்கறதுக்கு மக்கள் தயாராகணும்னா வரி குறைச்சாதான் முடியும்ட்டு. அதனால இந்த வரி குறைப்புனால இந்த அமெரிக்க பொருட்களுக்கு 50% எதிராக இதுவரை வாய் திறக்காத ஒன்றிய அரசு அதற்கு பதிலீடாக நேரடியாக வந்து சண்டை போடணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் திட்டிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி அந்த வரி விதிப்பை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்காக மக்களுக்கு ஜிஎஸ்டில நாங்க ரிடக்ஷன் பண்றோம்னு ஒரு பக்கம் அறிவிச்சிட்டாங்க. சரி, இந்த அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி ரிடக்ஷன், அந்த ஜிஎஸ்டி குறைப்பு மக்களுக்கு பயன் தருமானா? $1 மில்லியன் கேள்விதான். ஏன்னா அதையும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிடுறாங்க, நாங்க ஜிஎஸ்டி கவுன்சில பார்த்து வரியை கம்மி பண்ணிட்டோம். ஆனா உற்பத்தியாளர்கள் யாரு, மேனுபேக்சரிங் கம்பெனி, உற்பத்தி செய்யற உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், விவசாய பொருட்கள் விற்பனை செய்யறவங்க, இவங்க எல்லாம் மனசு வச்சாதான் இது மக்களுக்கு பயன் தரும். இவங்க எல்லாம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய வரி குறைப்பை பயன்படுத்தி பொருட்களோட விலையை குறைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாலேயே சென்னையில அது வரைக்கும் 12 ரூபா வித்துட்டு இருந்த டீய இனி 15 ரூபாய்க்கு விற்கப்படும் ஹோட்டல் சங்க அறிவிச்சிட்டாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே அது வரைக்கும் 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ரொட்டி இனிமே 13 ரூபாய்க்கு விற்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம்னு சொல்ல அடுத்த 2 நாள்ல. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி குறைப்புங்கிறது வர 22 செப்டம்பர் 22க்கு அப்புறம் தான் வரையறுக்கு வரப்போகுது. ஆனா நமக்கு நல்லா தெரியும், எப்பெல்லாம் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்குதோ, அரசு ஊழியர்களுக்கு படிகளை அதிகரிக்குதோ, ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட அரசு ஊழியர் 3% கூட கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் அறிவிச்சா அது சொல்லி சொல்லாம எதுவும் கேட்காம உடனே எல்லா நிறுவனமும், அது டிவி தயாரிக்க நிறுவனமா இருக்கும், இல்ல காபி தயாரிக்க நிறுவனமா இருக்கும், இல்ல செருப்பு தயாரிக்க நிறுவனம், எல்லா நிறுவனமும் உடனே விலையேற்றிடுவாங்க. கேட்டா அது அவங்களுக்கு சம்பளம் அதிகமாச்சு இல்ல. அந்த சம்பள உயர்வுங்கிறது அரசு ஊழியருக்கு மட்டும்தான். மீதி இருக்கிற 97% இந்திய சராசரி மக்களுடைய
சம்பளங்கிறது இன்னைக்கும் உலக சராசரியோட ரொம்ப ரொம்ப கேவலமா தான் இருக்கு. இதை கணக்குல வைக்காம நிறுவனம் அதிகரிச்சிருவாங்க. அதே நேரத்துல பெட்ரோல் டீசல் விலை ஏறினப்பெல்லாம் இவங்க விலை ஏற்றிட்டாங்க. சரி, இப்பதான் பெட்ரோல் டீசல் விலை கம்மியா இருக்குல்ல, 100 ரூபாயில இருந்து ரொம்ப கட்டுக்கோப்ப 2 வருஷம் இருக்குல்ல, அப்ப இந்த பொருள் விலை ஏறலையா? அப்படி கிடையாது. உற்பத்தியாளர்கள் இல்ல முதலாளிகள் எப்ப என்ன நினைப்பாங்கன்னா எவ்வளவு லாபம் அதிகரிக்குன்னு பாப்பாங்க தவிர மக்களுக்கு இதை குறைச்சு கொடுக்கலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ரொம்ப சிறப்பான இந்த ஜிஎஸ்டி பத்தி ரொம்ப எளிமையா சொன்னா, நீங்க ஒரு கடைக்கு ஷூ வாங்க போறீங்க, அந்த குறிப்பிட்ட ஷூ என்ன விலைக்கு போட்டிருப்பாங்க, 4999 ரூபாய். ஆனா உங்களுக்காக அதிரடி ஆஃபரா 1000 ரூபாய்க்கு தரன்னு போட்டிருப்பாங்க. அந்த 3000 ரூபாய் யார் வந்து ஈடுகட்ட போறானா அது நல்லா தெரியும். உற்பத்தி செலவை விட குறைவாக எந்த பொருளும் யாரும் தர முடியாது. அதனால அந்த 1000 ரூபாய்ங்கிறது அந்த ஷூவுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுத்துரும். அப்ப உண்மையாலுமே 4000 ரூபாய்க்கு வித்த எவ்வளவு லாபம் நீங்க கணக்கிட்டு பாருங்க. நம்ம சொல்ற உதாரணத்துக்கு அந்த ஒண்ணு மட்டும்தான். இந்த அதன்படி இங்கு உற்பத்தி செய்யற எல்லா பொருளும் அங்க ரிடக்ஷன் அறிவிக்கிறது, கழிவுன்னு அறிவிக்கிறது. என்னன்னா உற்பத்தி தேங்கி கிடைக்கிறத தள்ளி ஒண்ணுன்னு. அந்த வகையில ஜிஎஸ்டில அவங்க ஏகப்பட்ட வரியை போட்டு வாங்கி எல்லாம் குவிச்சுட்டு அதன் மூலம் தனியாருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதை குறைச்சிட்டோன்னு. சரி, இப்ப நீங்க குறைச்சிட்டீங்கன்னா யார் இந்த விலை ஏத்துனானா அதுவும் நாங்க தான் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெம்போ திராணியா கிடையாது. ஏன்னா மக்கள் தெரியும், மக்களுக்கு பெரிய சிக்கல அவங்க மறதிதான். ஆனா 2017 வந்து ஜிஎஸ்டி வந்தது, அதன் பிறகு வரியை அதிகரித்தே போனது. அதே நேரம் 2016 நடந்த டிமானிட்டேஷன், இல்ல அதே நேரம் அதன் பிறகு கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள், அதற்கான விளைவுகள், இல்ல அதன் பிறகு கொண்டு வந்த வரி அதிகரிப்பு, இது எல்லாம் மக்கள் எளிதா மறந்துடுவாங்க. அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்தா போதுங்கிற நிலைமை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வரும் பொழுதே எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சி என்ன சொன்னாங்கன்னா, இது பீகார் தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்டது, இது அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஏற்கனவே பிஜேபி பலம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குது, அதை ஈடுகட்டதை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒன்றிய அரசு அறிவிச்சிட்டாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் விலையை குறைச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் பாதிக்கப்படுவது கண்டிப்பாக உற்பத்தியாளர்களோ இல்ல நுகர்வோ கிடையாது. அதை தாண்டி மாநில அரசுகள் தான் பாதிக்கப்படும். ஏன்னா ஒன்றிய அரசுக்கு தனியா ஜிஎஸ்டி ஒன்றும் பெருசா கிடையாது, மாநில அரசு வசூல் பண்ணிய தான். அதுல இருந்து ஒரு பகுதியை தான் ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஜிஎஸ்டி குறைப்பு மூலம் ஒரு காலாண்டுக்கு 43,000 கோடி வரி இழப்புங்கிறாங்க. அந்த வரி இழப்புங்கிறது மாநில அரசுகள் தான். இந்த 43,000 கோடி வரி இழப்பை மாநிலங்கள் எப்படி தாக்கு பிடிக்கும்? ஏற்கனவே நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க முடியல, இன்னும் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதுவும் சேர்க்க முடியல, நிதி பற்றாக்குறையில எல்லா மாநிலமும் தள்ளாடிட்டு இருக்கும் பொழுது இந்த வரி குறைப்புங்கிறது எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்துன மாறிட்டு இன்னும் பெரிய சேராத்தை ஏற்படுத்தும். அதனால வளர்ச்சி திட்டங்கள் வெகுவா பாதிக்கப்படும். இந்த வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கும் பொழுது இயல்பாவே மக்கள்கிட்ட என்ன கோபம் வரும்? எல்லாத்தையும் தனியாட்ட கொடுத்துக்கோங்கடா, கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு லாக்கி இல்லைங்கிறத மனோபாவத்தை இவங்க கொண்டு வர போறாங்க. அதன் முன்னேற்பாடாக தான் இந்த ஜிஎஸ்டி வரி வந்து குறைச்சிருக்காங்கன்ட்டு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. அதே நேரம் பொருளாதார நிபுணர்கள் மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்குன்னு எதிர்பார்த்தா கூட அதுக்கான வாய்ப்பு குறைவுதான். ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு உலகத்தை 4வது இடத்துக்கு போயிட்டு, அது உண்மைதான். ஆனா அந்த வளர்ச்சிங்கிறது நம்மளோட வாங்கும் திறன்ல கிடையாது, ஏற்றுமதி அதிகரிப்புல தான் அந்த வளர்ச்சியை நம்ம கணக்காட்டிட்டு இருந்தோம். இப்ப அமெரிக்காவோட தடையால அந்த ஏற்றுமதி ரொம்ப குறைஞ்சிருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணு கேள்வி இருக்குங்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பெட்ரோல் டீசல் பொருட்களை நம்ம எதுவும் கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியாது. அங்க என்னதான் வந்து பீப்பாயோட அங்க என்னதான் கச்சா எண்ணெய் பீப்பா விலை குறைஞ்சாலும் அதுல ஒரு 20% டிஸ்கவுண்ட் ரஷ்யா தரன்னு சொன்னாலும் இன்னும் வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெயில 20% எத்தனால கலந்து விற்கலான்ட்டு நீங்க அனுமதி கொடுத்தா கூட பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு தனியார் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தயாராக இல்லை. அந்த தனியார் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் கிடைக்கக்கூடிய லாபங்கள்லாம் அந்த நிறுவனத்துக்கான தவிர அதுல இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஒரு 2% அவங்க அரசுக்கு இல்ல மக்களுக்கு செலவு பண்றாங்க. மத்தபடி அங்க கிடைக்கிற லாபங்கள் இங்க பாதி குறைச்சா கூட இந்திய பட்ஜெட்ல ஒரு துண்டுல மிகப்பெரிய பங்கை நம்ம காப்பாற்ற முடியும். அதற்கு தனியார் தயாராகுது. ஆகவே நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைச்சாலும் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் விலையை குறைக்க போறது கிடையாது. நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்க என்னதான் விலையை குறைச்சாலும் இந்த 50% அமெரிக்க வரியை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு உதவே போறதில்ல. மூன்றாவதாக அப்படி வரியை குறைச்சாலும் இந்த வரியை குறைச்ச அளவுக்கு பொருட்கள் உற்பத்தி அதிகமா இருக்கு. அவ்வளவு பொருட்கள் வாங்கறதுக்கு இந்திய நுகர்வு சந்தைக்கு அதுக்கான அழுத்தம், அதுக்கான பணபலம் பத்தாது. கண்டிப்பா இவ்வளவு பொருள் வாங்க முடியாது. அதுல குறிப்பா அவங்க செல்போனு, டிவி, எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் வந்து அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிட்டு அதான் விலையை குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் செல்போனு மற்றும் இன்டர்நெட்டுக்காக ஒவ்வொரு இந்தியனும் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 200-300 ரூபாய் செலவு பண்ணாங்க. 200-300ங்கிறது ஒரு மனிதனின் ஒரு மனிதன் ஒரு சராசரி இந்திய மனிதனுடைய 3 நாள் கூலி. அதுதான் நீ கூலி அமைப்பா இந்தியாவில இருக்கு. ஆனா அது எப்படி தாக்கு பிடிக்க போறோம் கேள்வி. அதையும் தாண்டி கடைசியாக ஏற்கனவே இந்திய பட்ஜெட்ல பெரிய துண்டு விழுந்திருக்கு, கடன் அதிகரிச்சே போகுது. அந்த வகையில இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புங்கிறது கடனை அதிகரிக்கும் தவிர நிர்மலா சீதாராமன் சொல்ற மாதிரி கண்டிப்பாக இந்தியாவுடைய நிதி சுமையை குறைத்து நீ வருவாய் அதிகரிக்குன்னா அது நமக்கு சுழியனாதான் முடியும், பூஜ்யமா தான் முடியுங்கிறதா பொருளாதார கணிப்பா இருக்குது.